நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நாம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது ஏதோ ஒன்று நினைத்ததை அடைய வேண்டும் என்பதற்காகவே நாம் அந்த விஷயத்துக்கு பின்னாடி துரத்திக்கிட்டே போவோம், படாத பாடுபடுவோம். ஆனா அது நம்ம அடையவே முடியாது. அதனால விரக்தி அடைஞ்சிடுவோம். பல நேரத்துல டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல போய் வாழ்க்கையே வெறுப்பா தோணும். ஆனா இனிமேல் எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதை துரத்தவே வேண்டாம். அமைதியாக பொறுமையாக அட்ராக்ட் செய்தா மட்டும் போதும், நினைத்ததை அடையலாம். அது எப்படி, அது என்னது அட்ராக்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? அதை தெரிந்து கொள்ளதான் முதல்ல இன்றைய கதையை கேட்போம். அதுக்கப்புறம் அந்த அட்ராக்ட்ன்றது என்ன என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு சிறிய இயற்கை பசுமை சூழ்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வேணுகோபால் என்கிற பெயர் கொண்ட ஒரு நபர் தன் மனைவி மக்களுடன் வசித்து வந்தாராம். வேணுகோபால் ஒரு விவசாயி. அவருடைய வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு தான் இருந்துதான். ஒரு சின்ன வீடு, வாடகை வீடு, அவர்கிட்ட இருந்த சொந்தமான ஒரு அளவுக்கு நிலம், அதுலதான் பயிர் செய்து தன் குடும்பத்தை காப்பாத்தி வந்தாராம். வெயில் மழை இதெல்லாம் சரியா இருந்தா விளைச்சல் நல்லா இருக்குமா, ஓரளவுக்கு வேண்டிய லாபமும் கிடைக்குமா. ஆனா இதெல்லாம் சரியா இல்லைன்னா அவருக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுமா, குடும்பத்தை நடத்துறதே கஷ்டமா இருக்குமா. அதனால வசதி வாய்ப்புகளை எப்படியாவது பெருகி கொள்ள வேண்டும், சொந்த வீடு வாங்கணும், பிள்ளைகளை நல்ல உயர்கல்வியில படிக்க வைக்கணும், இதெல்லாம் அவருடைய ஆசையா. அதனால விவசாயத்தை தவிர்த்து பல்வேறு சின்ன சின்ன தொழில் எல்லாம் செய்து வந்தாராம். ஆனா எந்த தொழிலாளரால வெற்றி பெறவே முடியலையா, வேண்டிய லாபத்தை கூட அவரால் அதுல ஈட்ட முடியலையா. அதனால அவருக்கு ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்பட்டு வாழ்க்கையில ஒரு விரக்தியே வந்துடுச்சான். வேணுகோபால் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாராம். ஆனா எதுவுமே அவரால் சரி பண்ண முடியலையா. எவ்வளவோ ஓட்டம், எவ்வளவோ எல்லாத்தையும் துரத்தி பார்த்தாராம். ஆனா எதுவுமே அவரால் அடைய முடியலையா. இந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்னால அவருக்கு வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியலையா. ஒரு நாள் கிராம பக்கத்துல இருந்து ஒரு ஆசிரமத்துக்கு போனாராம். அங்க ஒரு குரு தன்னுடைய சீடர்களோட உட்கார்ந்து ரொம்ப ஆனந்தமா பேசி கொண்டு இருந்தாராம். வேணுகோபால் குரு பக்கத்துல போய் உட்கார்ந்தாராம். குரு கிட்ட தன்னுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னாராம். நானும் வாழ்க்கையில மேல வரணும், கொஞ்சம் குடும்பத்துக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும்ன்றதுக்காக எவ்வளவோ நானும் முயற்சி பாக்குறேன், ஓடுன்னு ஓடி பாக்குறேன். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. கடைசியில பார்த்தா நஷ்டம் தான். ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு விடுதலை காலமே கிடையாதா அப்படின்னு கண்ணீர் விட்டு குரு கிட்ட தன் பிரச்சனைய சொன்னாராம். அதை கேட்ட குரு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொன்னாராம். நான் சொல்வதை கேள், உன்கிட்ட நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சில பதில்களை சொல்லு. உங்ககிட்ட சாப்பிடுற அளவுக்கு உணவு இருக்குதா, உன் குடும்பத்துக்கு சாப்பிடுற அளவுக்கு உணவு இருக்கா அப்படின்னு கேட்டாராம். இருக்கு குருவேன். போடுற துணிமணி உடையெல்லாம் இருக்கா? குருவே இருக்குதுன்னு சொன்னாராம். இருக்க வீடு இருக்கு, ஆனா அது வாடகை வீடு தான். சரி, ஆனா இருக்க வீடு இருக்கு, வாடகை கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கு இல்லையா? இருக்கு குருவேன்னு சொன்னாராம். சரி, அப்ப நீ கவலையை விடு. நீ எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாலையும் அந்த அளவுக்கு வெறித்தனமா துரத்திட்டு போய் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டுரு. இனிமேல் மனசுல ஒரு அமைதியை கொண்டு வா, நல்ல எண்ணங்களை ஏற்படுத்து, அமைதியா வாழ்க்கையில ஏதோ ஒரு தொழிலை மட்டும் எடுத்துக்கோ, அதையே நிரந்தரமா செய். அதுக்கப்புறம் பாரு, நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்படும், நீ நினைத்தது கிடைக்கும் அப்படின்னு குரு சொன்னாராம். அது கேட்ட உடனே வேணுகோபாலுக்கு ஏதோ ஆறுதலா இருந்துதான். கொஞ்ச நேரம் அங்க ஆசிரமத்திலே உட்கார்ந்தாராம். அதுக்கு பிறகு குருவை பார்த்து சொன்னாராம். குருவை, இங்க வந்து உட்கார்ந்த பிறகு என் மனசு ஏதோ அமைதியா இருக்கு. தினம் நான் இங்க ஆசிரமத்துக்கு வந்து போவா, அதே நேரத்துல இங்க ஆசிரமத்துல பூச்செடி அது இதெல்லாம் வச்சு தோட்டத்தை கொஞ்சம் நல்லா நான் சிங்காரிச்சு வைக்கிறேன். அப்பதான் இங்க வர மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு. அந்த வேலை செய்யறதுதான் எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அதை நான் செய்யலாமான்னு கேட்டாராம். குரு, கண்டிப்பா நிச்சயமா வந்து செய்யுங்க, நீங்க தாராளமா செய்யலாம். மக்களுக்கு சேவை செய்ய நினைத்தாலே கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகு வேணுகோபால் தினம் ஆசிரமத்துக்கு வர தொடங்கினாராம். அங்க வந்து கொஞ்ச நேரம் குரு கூட பேசுவாராம். அவரும் கொஞ்சம் தியானத்துல உட்காருவாராம். அதன் பிறகு அங்க தோட்ட வேலையெல்லாம் பாப்பாராம். நிறைய பூச்செடியெல்லாம் நட்டு வைத்தாராம். அதுங்களுக்கு உரம் போடுறது, தண்ணி கொடுக்கறது அப்படின்னு ஒரு 2-3 மாசத்துலயே அந்த ஆசிரமத்துல 4 பக்கம் ரொம்ப அழகான வண்ண மலர்கள் வந்துடுச்சான். அங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் குருவை பாக்குறத விட அந்த தோட்டத்தையும் அதுல இருக்க பூக்களைய ரசிக்கிறதுக்காகவே அந்த ஆசிரமத்துக்கு வர ஆரம்பிச்சாங்களாம். எல்லாரும் அவங்க வந்து அந்த ஆசிரமத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியா தன் மனசை ஆறுதலா அங்க உணர்வார்களாம். அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தை வைத்தவர்களை எல்லாருமே பாராட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். இப்படியே மாதங்கள் கடந்து போனதாம். ஒரு 6 மாதம் கடந்த பிறகு ஒரு நாள் ரொம்ப பலத்த கனமழை காற்றோடு பேசியதாம். அப்போ அந்த ஆசிரமத்துல இருந்த ஒரு மரம் கீழே விழுந்துடுச்சான், வேரோட சாய்ஞ்சிருத்தான். வேணுகோபால் அங்க போய் பார்த்தாராம். பார்த்துட்டு, அடடா, இந்த மரம் இப்படி சாய்ந்து போயிடுச்சு, இது எவ்வளவு நாளா எவ்வளவு பத்திரமா நம்ம வளர்த்தோம், பரவாயில்ல, என்ன செய்யறது அப்படின்ட்டு ஒரு மம்முட்டி எடுத்து அதை தோண்ட ஆரம்பிச்சாராம். சரி, இதை வெட்டி அகற்றிடலான்னு. அப்போ அந்த மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு சத்தம் வந்துதான். இது என்ன சத்தம் வருதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்த்தாராம். அப்ப பார்த்தா அங்க ஒரு பித்தளை சின்ன குடம் மாதிரி இருந்ததாம்.
என்ன இந்த குடம்னு எடுத்து வெளியே பார்த்தாராம். வெளியே பார்த்தா அந்த குடம் நிறைய தங்க காசுகள் நிறைந்திருந்துதான். அவருக்கு ஒண்ணுமே புரியலையா. சரி, இதை எடுத்துட்டு போய் குரு கிட்ட கொடுத்துருவோம், இது குரு ஆசிரமத்துல தானே கிடைச்சது அப்படின்ட்டு நேரம் குரு கிட்ட எடுத்து கொடுத்தாராம். குரு அதை பார்த்துட்டு, இது உன்னுடையதான்ப்பா, நீ உழைப்புக்கு கிடைச்சது, நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட வேணுகோபாலுக்கு வியப்பா இருந்ததா. என்ன குருவே, உங்க ஆசிரமத்துல தானே கிடைச்சது, உங்க ஆசிரமத்துல இருக்கிற மாத்து கீழே தான் கிடைச்சது, அது எனக்கு எப்படி சொந்தமாக முடியும்? அப்ப குரு சொன்னாராம், நான் என்ன சொன்னேன், மனசு அமைதியா வச்சுக்கோ, உன் எண்ணங்களை மாத்து, பொறுமையா இரு, அவங்க நிச்சயமா நீ நினைச்சது உனக்கு நடக்கும்னு. அது கடவுளா பார்த்து கொடுத்த உனக்கு பரிசு. நான் என்ன செய்ய போறேன் அந்த தங்க காசை வச்சு, நீ எடுத்துட்டு போ, உன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட வேணுகோபால் சொன்னாராம், குருவே, இன்னைக்கு இவ்வளவு தங்க காசு எல்லாம் வேண்டாம், எனக்கு ஓரளவுக்கு சொந்த வீடு வாங்குற அளவுக்கு தங்க காசு இருந்தாலே போதும். ஏன்னா இந்த ஆசிரமத்துக்கு வர ஆரம்பிச்ச பிறகு, உங்களோட பழக ஆரம்பிச்ச பிறகு, தியானம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு என் மனசுல ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. எதையும் ரொம்ப வெறித்தனமா துரத்திட்டு போய் அதை அடையணும்ன்ற எண்ணமே இல்லாத போச்சு. அதனால என் மனைவி மக்களுக்கு மட்டும் ஒரு சொந்த வீடு அமைச்சு கொடுத்தா போதும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் என் மனசுல இருக்கு. அதுக்கு வேண்டிய தங்க காசை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மிச்சத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. அவங்க நம்ம ஆசிரமத்துல கிராமத்துல இருந்து பல ஏழை மக்கள் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இதை கொடுத்து உதவி செய்யுங்க, அதுவே எனக்கு போதும்னு சொன்னாராம். அதை கேட்ட குரு, பாத்தியா வேணுகோபால், நீ ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்ன இருந்த வேணுகோபாலுக்கும் இப்ப இருக்கிற வேணுகோபாலுக்கும் எவ்வளவு வித்தியாசம். வேணும்னு அது பின்னால ஓடன, ஆனா அது உனக்கு கிடைக்கல. இப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு மன நிலைமைக்கு வந்துட்ட, ஆனா அது உன்னை தேடி வந்தது, இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு சொன்னாராம். வேணுகோபால் அதுல இருந்து வேண்டிய தங்க காசுகளை எடுத்துட்டு மிச்சத்தை குரு கையில கொடுத்துட்டு ரொம்ப ஆனந்தத்துடன் தன் வீட்டுக்கு திரும்பி சென்றாராம். நண்பர்களே, கதையை கேட்ட பிறகு ஒரு விஷயம் நமக்கு மிகவும் நன்றாகவே புரிந்திருக்கும். வேணுகோபால் அதிகமான பணம் பொருளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அதை துரத்தி செல்லும் போதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு எட்டா தனியாக இருந்தது. மனம் வேதனையிலும் கஷ்டத்திலும் மூழ்கி போய் வாழ்க்கையே விரக்தியாயி போச்சு. ஒரு கட்டத்துல வாழறதே அவருக்கு சங்கடமா இருந்தது. ஆனா ஆசிரமத்துல வந்து நல்லவர்களின் சேர்க்கை, தியானம், நல்ல எண்ணம், மற்றவர்களுக்கும் நாம உதவணும் போன்ற நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையை வாழ தொடங்கினார். பொறுமையா இருந்தார். அவர் நினைத்த அந்த வசதி வாய்ப்பு அவரை தேடி வந்தது. எனவே எதையும் நாம துரத்தி சென்று அதை அடைய நினைக்க கூடாது. நமக்குன்னு சேர வேண்டியதாக இருந்தால் நிச்சயமாக அது நம்ம தேடி வரும். நாம அதுக்காக வேண்டிய உழைப்பை மட்டும் கொடுத்தா போதும். அந்த உழைப்பை கொடுத்து விட்டு மனசு அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக் கொண்டு மனதளவில் எப்பவுமே நேர்மறை எண்ணங்களே உருவாக வேண்டும், நல்ல எண்ணங்களே உருவாக வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். மக்களுக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகள், வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் உருவாக நம்ம சொற்கள் நல்லபடியாக இருக்கும் வரை நம்மளுடைய செயல்களும் நல்லபடியாக இருந்தா இதை மட்டும் நாம கவனத்தில் வைத்துக் கொண்டால் போதும். நாம எதை நினைக்கிறோமோ அதை தானாகவே நம்ம வந்து சேரும். மீண்டும் இது போன்ற பயனுள்ள கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.